வந்து இப்போ வந்து நாங்கள் வெளிக்கூட போகிறோம். கண்ணா கட்டுவோம். ஓகே, கண்ணாடியோட சேர்த்தா கட்டுங்க. கண்ணாடி கட்டுங்க. ஓகே, வாங்க 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 வாங்க. உங்களை கவனமாக அனுப்பணுமே நாங்கள் ஊருக்கு. அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க, நீங்கள் வாங்க. கூத்து பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு என்ன தெரியாது. பாப்போம். எவடம் எவடம் புளியடி புளியடி எவடம் எவடம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அழுக வரும் எனக்கு. 4 பிள்ளைகள் இருந்தும் நான் ஒருத்தருடையும் பிறந்த நாள் கொண்டாடினதில்லை. தேங்க்யூ. 3 டன் டன் டங் டங் டங். சர்ப்ரைஸ். தேங்க்யூ. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, என்னடா அடிக்கடி இப்போ யூனிஃபார்ம் ஒன்றா போடுறானுங்க அப்படி சொல்லி பார்ப்பீங்க. தெரியல, நீங்கள் சொல்லலாம் சொல்லி வச்சு போடுறோம்ல, அப்படிலாம் கிடையாது. நான் இன்றைக்கி ஒயிட் கலர் போடணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒயிட் கலர் போட்டேன். அதே மாதிரி அவனு இன்னைக்கு போட்டு வந்துருக்கான். நட்பு இருக்கு. ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து உண்மையில் வந்து ஹாங்காங்லேருந்து ஒரு அம்மா வந்துருக்குறாங்க. அவங்க யார் அம்மா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், வளமை வந்து நம்மளோட நிறைய உதவிகள் வந்து பண்ணி கொண்டிருக்கிற அம்மா. ஸோ வந்து அவங்க வந்துட்டு இப்போ விசிட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. இந்த டைமில் வந்து அவங்களோட பேர்டே, அதாவது இன்றைக்கு வந்து அவங்களோட பேர்டே அப்படிங்கிறதுனால அவங்களா டிரெக்டாக வந்துட்டு ஆசிரமத்தில் பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்க. அதாவது வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் வந்து சாப்பாடை கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு அதை பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து அந்த அம்மாவை நிற்கிறாங்க இங்கே, இப்போ அவங்கள்ட்ட கையால் போய் அவங்களே கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்போ கண்டிப்பாக நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து எங்கள் சார்பிலையும் வந்து சின்ன வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி அவங்களையும் கூட்டிட்டு வந்து அதை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படி நாங்கள் இல்லத்துக்கு போகிறோம். இப்போ வந்து நான் அம்மா வந்து பிக்கப் பண்ண போகிறேன். எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லடிக்கு, அங்கே தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. இவர் வந்து இங்கே பண்ண வேண்டிய வேலைகள் வந்து பண்ண போகிறாரு. ரைட், இப்போ 2 பேரும் ஒன்றா நின்று டங்குன்னு பிரிய போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெள்ள பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னென்னு சொன்னால் பர்த்டே கேர்ள் அம்மா வந்து கூட்டி வந்தாச்சு. ஸோ விஷ் பண்ணிவிட்டு நான் போனோடைய, பட் வந்து வீடியோக்கு நான் விஷ் பண்ணணும். இனி வந்து நாள் வாழ்த்து கைதுக்கிறீங்க, ஆல்ரெடி விஷ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். யாருன்னு சொன்னால் இவங்களாம் வந்து இவங்கள்ட்ட பேத்தி மாதிரி. ஸோ இதுக்கு முன்னால் வந்து அம்மா வந்து வீட்டே வந்து போயிருந்தாங்க. நாங்கள் அதை வந்து வீடியோவில் காண்பிக்கல. ஸோ அவங்கள நாங்கள் காண்பிக்கிற ஃபஸ்ட் வீடியோ வந்து இதுதான். நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ வந்து நாங்கள் ஆசிரமத்துக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ மதிய லஞ்ச் வந்துட்டு அங்கே தான். ஸோ அதுக்கு முன்னால் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்துருக்குது. அவங்கள்ட்ட சொல்லாமல் தானே அதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து இப்போ இங்கே வெயிலுக்குள்ளால் ட்ராவல் பண்ணி வந்ததால் கூலாக கொஞ்சம் ஏதாச்சும் குடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம இப்போ போக வேண்டியிருக்கு. அது எங்கே அப்படிங்கிறத வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறதில்ல. நாங்கள் கண்ணை கட்டி தான் இங்கேருந்து கூட்டி போக போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இங்கே கண்ணை மூடி அப்படியே இருட்டுக்குள்ளால வர போகிறீங்க. இப்போ இது இங்கே யூஸ் குடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து போகும்போது கண்ணை கட்டிட்டு தான் போக போகிறோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் கண்ணை கட்டி அப்படி கூட இருக்கலாம். என்ன சொன்னால் தமாசா குண்டக்க மண்டக்க நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம்மா. ஸோ வந்து இப்போ தெரியாது, இப்போ போக தான் தெரியும். காட்டில் விட்டாலும் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க தானே? காட்டில் விட்டு மலையில விட்டாங்க. அதான் இப்போ இலங்கையில் எல்லா இடங்களும் பழைய ஆளா எல்லா விஷயங்களும் கூட தெரியும். 65 வயசில், எத்தனை வயசில் நீங்கள் சைக்கிள் ஓடுனீங்க லாஸ்ட்டாக? 50 வயசில். 50 வயசில் கூட வந்து பைசிக்கிள் ஓடி ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்தவங்க. அவ்வளோ ஒரு டேலண்டான ஆள். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு இடுப்புனோனாலும் அவருக்கு இடுப்புனோம் அளவுக்கு அந்த எல்லா வேலையும் செய்வோம். அப்படி தான். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே போக பேசுகிறோம். இப்போ கொஞ்சமாக ஒரு ரெஸ்ட் எடுப்போம், சாப்பிடுவோம் கொஞ்சம். ஓகே,
ரைட். என்னோட சொன்னா அம்மாவோட சேர்ந்து நாங்கள் கண்ணாம்பூச்சி விளையாட போகிறோம். டைம் வந்து சரியாகிட்டுது. சொன்னால் இப்போ இல்லத்துக்குள்ள போகணும் தானே விளையாட வரோம். இப்போ என்னது கண்ணை கட்ட போகிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் சர்ப்ரைஸ் அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து இனி அவங்க பார்க்குறதுலான்றது என்ன ஏதுன்னு சொல்லி சொந்த இப்போ வந்து நாங்கள் வெளிக்கூட போகிறோம். கண்ணை கட்டுவோம். ஓகே, கண்ணாடியோட சேர்த்தா கட்டுங்க. கண்ணாடி கட்டுங்க. ஓகே, கண்ணாடி நான் இப்போ வேண்டி எடுப்பேன். கண் தெரியுதா? இது அந்த அவங்க காட்டுறது எத்தனை? ஓகே, லூஸா கட்டுறேன், டைட்டாக சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். ரைட். அப்போ கண்ணாடி தாங்க. இந்த கண்ணாடி வச்சுக்கோங்க. ரைட், இதையும் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்படியே வாங்க. காதுக்கு பார்த்துடுறேன் நான். வாங்க வாங்க வாங்க. உங்களை கவனமாக அனுப்பணுமே நாங்கள் ஊருக்கு. அப்படியெல்லாம் நினைக்கிறாதீங்க. நீங்கள் வாங்க. வாங்க எப்படி வாங்க. டோர் ஓப்பன். உள்ளே இருங்க. கவனம். எங்க போறோம் என்ன செய்யறானே நம்மளை வச்சு வேணு. ரைட், ஓகே, ரைட். எங்க ஆசிரமத்துக்கு அப்படி கூட்டி இல்ல ஆசிரமத்துக்கு 2:30 போகணும். இப்பதான் 2 மணி. ஸோ அதுக்குள்ள ஒரு இடத்துக்கு கூட்டி போறோம். ஆனா நாங்க என்ன காட்டினாலும் சர்ப்ரைஸ் ஆகணுமா? சும்மா ஆச்சு வீடியோவில். ஆஹா, எப்படி இப்படி சொல்லணும். சரியாம்மா. இல்லை சர்ப்ரைஸ் இல்லை சொல்லிட்டு வரோம் நாங்க. என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு என்ன தெரியாது. பாப்போம். கண்ணை கட்டுறானேல், ரோட்டால கூட்டி போறானேல், என்ன செய்ய போறானுங்களோ. அம்மா காய். அம்மா காயா? தெரியுதா? இல்ல இந்த முடக்கெல்லாம் பாக்கணும். கார் திரும்பக்குள்ள அங்கதான் போறீங்கன்னு நினைக்கிறேன். கடும் ஆள் தான். முடக்கெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறா. அங்க போறோம் விட்டா கைரேகைய பார்த்து ஜாதகம் சொல்லிட்டுறா போல இருக்கு அம்மா. அங்கதான் போறீங்க நான் சொல்றேன். அங்க போறோம். இல்லத்துக்கு போறோம்னா அந்த ரோட்டல்ல தானே போகணும். இல்லத்துக்கு போறோம்னா நீளத்திலே போகலாம். இது டிவாண்ட் அவுட் தான் போறீங்க. அங்கதான் என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? ஓஹோ, காலையில விஷ் பண்ணானா உங்களுக்கு ஃபோன் பண்ணி? அவன் ஃபோன் பண்ணி மெசேஜ் வச்சிருந்தார், வாய்ஸ் மெசேஜ். பிஸியா நாள் தானே, ஃபோன் பண்ணி பேசுறதுக்குலாம் டைம் இல்ல ஆளுக்கு. அப்ப நான் எடுக்கல. நீங்க சொன்னானே வீடியோ பண்ண போறேன்னு. அப்ப அது எடுக்கல. நானும் வாய்ஸ் மெசேஜ் வச்சேன். அவங்க அம்மா பேசினாங்க. என்ன பேசினாங்க? நாங்க வேற பாப்போம் பாரு. நான் சொன்னாங்க ஆச்சரியத்துக்கு போகணும், வேற ஒண்ணு மாட்டேன். அப்ப சொன்னாங்க ஓகே அக்கா பாப்போம் அக்கா, வேலையுமா இருக்கு, சாப்பாடு கட்டுறேன் பிள்ளைகளுக்குண்டா. சரி சாப்பாடை கட்டுங்கண்ணா. என்ன வராட்டி இனிமேல் நான் வர மாட்டேன் உங்களை வீட்டுக்கெல்லான்னு. கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். சத்தம் பண்ண இப்ப இல்ல திவான் அவுட் நம்புறாங்க. நான் சொல்றேன் மந்திரம் மாதிரி சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? அது கோயில் அன்னைக்கு நான் வேற பிள்ளையும் இருந்ததானே. நீங்க போய் வந்தாலும் மாவட்டத்துல இருக்கும், கோயில் இருக்கும் மாவட்டத்துலதான். கொஞ்சம் கொஞ்சம் மனம் வருது. இந்த திவாண்ட மனம் வருதா? பெர்ஃப்யூம் வித்தியாசமா ஏதாச்சும் அடிச்சிருக்கீங்களா யாருமே? திவாண்ட வீட்டு மனம் வருது. மனம் இருக்கா? ஐயோ, இவ்வளவு காலமா போய் நம்மளுக்கு எந்த மனம் தெரியல. பாத்தி அம்மா குடிச்சிட்டாங்க மனம். தோட மரம் மணக்குதா? அது நீங்க குடிச்ச ஜூஸ் மணக்குது போல இருக்கு. இல்ல நம்ம காருக்குள்ள வச்சிருக்க ஏர் பவர் பாக்கெட் மணக்குது. இல்ல நாங்க இல்ல காருக்குள்ள லெமன் ஏர் பவர் பாக்கெட் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு அப்படி மணக்கலாம். அங்க இருந்து வர உள்ள மணக்கல. எங்க இருந்து வரக்கூடாது? ஏன் பாருங்க, நீங்க இங்க பாருங்க, நீ உங்களோட பேத்திட்டே கேளுங்க சொல்லுவா. முன்னுக்கு அதான் கொள்ளி இருக்குது. என்ன கண்ணி மேல நொட்டி போயிட்டேனே, எப்படி கட்டிருக்கீங்க போட்டு போல. அதுதான் நான் கேட்டு கட்டுனேன். ரைட்டாண்டு ஒருவேளை கண் தெரிஞ்சிட்டா உங்களுக்கு அதானே பிரச்சனை. அதை மீறி எந்த கண்ணு வேலை செய்யும்.
பாப்போமே எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா. ரைட், கொஞ்சம் இல்லைங்க. பெலிட்ட கழட்டுறேன் நான் பெலிட்டே போட்டு வரலையே வாத்தியா. அப்ப கண் டைட்டா தான் கட்டி பட்டி சீட் பெலிட்ட நான் போட்டு வரல, பக்கத்துல என்றதால போட்டு வரல. அப்ப எங்கேயோ ஒரு பேக்கரிக்குள்ள கூட்டிட்டு வந்தானே போல இருக்கு. ரைட், மருமகளே மருமகளே பாவா, அது இன்னும் தூரம் போகணும். எவடம் எவடம் புளியடி புளியடி எவடம் 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 மாறி கேட்கணும், அவதான் கேட்கணும். எவடம் எவடம் வேண்டு நம்ம புளியடிட்டு சொல்லணும். பாத்தியா, விளையாட்டே மறந்து விளையாட வேண்டு. ரைட்டு, வாங்க வா. எங்க ஊட்டி போறாங்க வாங்கலண்டாப்பா. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பெரியவங்க சொல்லி நான் அந்த காரு போறதுலயும் மாய்ச்சிட்டு வண்ட விட்டதான் கூட்டி போறாங்கன்னு. ஆனா ஏன் கண்ணை கட்டி வராங்க? ஏன் கண்ணை கட்டி வராங்களா? சரி, என்ன பிரச்சனை இருக்கு? கண்ணை கட்டி கடல்ல போய் மலை உச்சில நிக்கணும். மலை உச்சிலையா? மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனிதர் காதல் அல்ல, புனிதமானது புனிதமானது. அந்த மலைக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் இப்ப நாங்க. சரியா? பரவாயில்ல. சரியா? இப்ப என்ன சர்ப்ரைஸ்ன்றதை காட்டுவோம். ரைட், அப்படியே திரும்புங்க. இப்படி கிழக்கு பக்கம் தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் இப்படி 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 அந்த பக்கம் தான் கிழக்கு பக்கம் இருக்கும். திறந்த உடனே வித்தியாசமான ஒரு மிருகம் ஒன்று தெரிய போகிறது, பாருங்கள். கண்ணாடி நாங்க அந்த யுகத்தில அந்த யுகத்தில இருந்து ஒரு மிருகம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். 3 டன் டன் டங் 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 சர்ப்ரைஸ். சரியா? ஓகே, அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? என்ன நினைச்சிட்டு வந்த நீங்க? மேலே மலையில இருந்து தள்ளி விட போறானீங்களா? அப்படியா? இல்லை, நான் அங்கே ஓட்டு போகிறேன். இல்லை, அங்கேயும் இல்லை, டிமாண்ட் விட்டு போகிறாங்க, வேண்டான்னு செய்திருப்பாங்கன்னு தெரியும். எதுனா செஞ்சிருப்பாங்களே. ரைட், உண்மையில வந்து இப்போ ஆசிரமத்தில் போகிறது. ஏன்னா ஆனால் இப்போ நாங்கள் சொன்னோம்ல, கொஞ்சம் கூட இந்த இது என்ன மட்டும் சொல்லு, கொஞ்சம் சர்ப்ரைஸான மாதிரி பேசணும் மட்டும் சொல்லி. பாவ், நான் எதிர்பார்க்கல அப்படிலாம் பேசணும் சொல்லி கொடுத்து வந்தேன். நானுமே சொல்லி கொடுத்து வந்தேன் எப்படிலாம் பேசணும். அப்படி கொஞ்சம் சொன்னது சொல்லி தந்ததுக்காச்சும் கொஞ்சம் அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை. எல்லாம் பிள்ளையர் செய்துகள் தானே. என்ன எப்படி இருக்கீங்க? யாருன்னு தெரியுதா? யாரென்று தெரிகிறது. ரைட், அப்போ இனிமே வந்து நாங்க கட் பண்ண போறோம். ஸோ பாருங்கள். சரி, வாங்க. அப்படியில போன் அடிக்கும், நான் அடிக்கிறேன். என்ன பேசாம நிக்கிறீங்க? இல்ல, எடுங்க அண்ணா. இதை வந்து நீங்க போடணும். அணி சூட்டுக்கிறோம். பர்த்டே கேள்ன்றதுக்காக நாங்க இதே இதுல எல்லா அப்புறம் இதா மேக்கப் எல்லாம் போட்டிருந்தா யாரு பர்த்டே கேள்னு சொல்லி தெரியாது ஒன்று. அதுக்காக வேண்டி இதே கடைசி பர்த்டே போகுது. இப்படி சொல்றீங்க? என்னது அப்படி சொல்லக்கூடாது. இது என்னது? ஓகே, உண்மையில வந்து அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லி அம்மா வந்து யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு நிறைய விதத்துல வந்து நிறைய சப்போர்ட்கள் வந்து பண்றவங்க. நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் வந்து, அதாவது ஒரு நாட்டுல இருந்து ஒரு அம்மா வராது சமைச்சு தர போறாங்க. நீ சமைச்சு தரல. ஹாங்காங் ஃபுட் வந்து, அதாவது அவங்க ஹாங்காங் நாட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு வந்துட்டு பக்கவாக்கையை வந்து சமைச்சு போடுவான்னு சொல்லி. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறது நம்மள்ட்ட பிள்ளைங்க தான். பார்ப்போம். அண்ட் வந்து இவங்க வந்துட்டு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி இவங்கள்ட்ட இதுதான் கூட வந்துட்டு திரைப்படங்கள் பார்ப்பாங்க. விஜயகாந்த் தான் பெஸ்ட். ஸோ வந்து அதை தாண்டி அதுக்கு அடுத்ததான் வந்து இப்போ பார்க்குறது வந்து எங்களை வந்து பார்க்குறாங்க. ஏன் விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்கும்? அப்படியே விஜயகாந்த் கொள்கைகள் எனக்கு பிடிக்கும். மக்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு ரெண்டாவது, எம்ஜிஆர் தான் முதல், ரெண்டாவது விஜயகாந்த். ஸோ வந்து இப்படி பார்த்து வந்த வரிசையில் எங்களை எப்படி உங்களுக்கு பிடிச்சு போனது?
அதே போல உங்களுக்குள்ளேயும் இருக்கு தானே, ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறீங்க, ஊனமிட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அதெல்லாம் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால இவங்களும் வந்து அவ்வளோ டொனேட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே வந்து வந்தாச்சு. ஸோ வந்து கேக் கட் பண்ணுவோம், அங்கேயே போகணும், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் வந்து பேசும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் வாங்க, அப்படி வாங்க, பின்னால வாங்கல, இங்க வாங்க. வாங்க நீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஜெய மகேஸ்வரி அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கொளுத்துங்க, எல்லாத்தையும் கொளுத்துங்க. ஓகே, நாங்கள் தான் முதல்ல விட்டோம். அங்கேயும் போண்டாப்பா, சரியா? சரி, நானே பாத்தீங்களா கையில கேக்கப்பா இப்படி விட்டுருவோம். தெரியுமே, அங்க பிலிப்பின் அக்காரிய செய்யற வேலை 6 கீழே போட்டுருவாள் தம்பி, கொஞ்சம் உஞ்சில் ஆட்டுறோம் கீழே போட்டுருவாள் பட்டாரண்டு. அப்ப அங்க வந்து பிள்ளைகளோட சேர்ந்து கட் பண்றது வீடியோ எல்லாம் பண்ணுவாள். சரி, அப்ப இந்த வருஷம் பிறந்த நாள் இங்கே பிள்ளைகள் ஒருத்தரும் வேற பிள்ளைகள். அப்ப இந்த பிள்ளைகள் பெங்களும் இப்பதான் முதல் தரம். இந்த பிள்ளைகளும் முதல் தரம். செகண்ட் பேட்டையும் கொண்டு அடங்கி வரும் அடுத்த தரம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, என்ன நீ எடுத்து சாப்பிட கூட தேங்க்யூ. எனக்கு தெரியும். கொண்டாங்க இவரு தான் போட்டு வைக்கணும் இல்லையா? ஒரு வட்டணி நீங்க தப்பிட்டீங்களா? ஓகே, அப்படி வந்து ஏதோ எங்களால முடிஞ்சதுல வந்து பிரசன்ட் பண்ண போறோம். அவங்க தான் எடுத்து பார்க்கணும், எடுத்து. ஓகே, தேங்க் யூ மகன். நான் தான் உங்களுக்கு தரணும், நீங்க எனக்கு தந்துறீங்க. நாங்கள் தான் தரோம். ஓகே, தேங்க் யூ. உடைச்சு பார்க்கணுமா? உடைச்சு பார்க்கணுமா? உடைக்கிறேன்னா உடைங்க. அப்படியே கொண்டு போலாம். பெக் பண்ணி தான் இருக்கு, உள்ள ஒன்று அந்த அளவுக்கு பார்த்தா நீங்க எப்படி இருப்பீங்க? சரி, அப்ப நாங்க இதை உடைச்சு பார்க்கலாம். நீட்டா உடைக்கணும். அதுலயும் பாப்புல வச்சிருக்கோ பொம்மைக்குமே வச்சு என்ன காசெல்லாம் செலவழிக்க. வரும்பட்டி தான் சொன்னவாறு வரும்பட்டி தான் மூலையில அந்த வட்டியை பேக் பண்ணி தந்தீங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க அம்மாக்கு. அம்மாக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க. எத்தனை ஜலட்டா போய் நீ கவனம் முகத்தில் அடிச்சு விட்டுரு. எடுக்கணும் வச்சு வைவியா எடுக்க கூடாது. ஓகே, பேப்பர் தானே வருது. ரைட்டா? வாவ், thank you so much. Love you everyone. எனக்கு விட்ட எத்தனை மக்கு இருக்கு, மக்கள் இந்த மக்கா தந்திருக்காங்க. ஓகே, அடுத்து இதை உடைக்க இது தெரியுது வடிவா கண்ணாடியார். சாரி, பர்ஃப்யூம். Oh my god. இப்போ பிரிச்சுட்டானே, இப்படியெல்லாம் பிரிக்கக்கூடாது திடீர்னு.
எக்கடை விட்டு தான் நிறைய சுடுதண்ணி போத்துறீங்க எப்பறம் என்னது சுடுதண்ணி போத்து அடிக்கடி வா நேப்பத்தில் வேற என்ன இருக்கு ஒரு மக்கு தான் தாச்சு அதை வச்சு குடிக்கிறது இது வேற அந்த பொட்டியை வச்சிருக்கானு அந்த இது அந்த பெட்டி வைக்கிற அளவுக்கான ஐடியா பொட்டி போட்டாரா ஓகே என்ன சொன்னா இனி எங்கள்கிட்ட ஞாபகார்த்தமா உங்கள்ட்ட தலைமாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சரி அதை வந்து கழட்டி இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணி எடுக்கலாம் சரிங்களா காலையில் எழுந்து கண் விழிக்கும் போது தலைமாட்டில இருக்கணும் இதுவே இருக்கணும் அம்மா ஓகே ஓகே ரைட் ஓகே Thank you so much everybody அதை உடைக்க தேவையில்லை இந்த வழியில தெரியும் அப்ப நாங்க இங்க இருந்து வந்து வெளிக்கிட போறோம் வேகமா போகணும்னு சொன்னா பசங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் வந்து இங்க இருந்தா அங்க வெளிக்கிட ரைட் ஓகே வெளிக்கிடுவோம் அனைவருக்கும் வணக்கம். 5/6/2024 அதாவது இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற மகேஸ்வரி அம்மா அவர்களது 67வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர் குடும்பத்தினர் மட்டக்களப்பு திருப்பலகாமம் வீரானந்தா சிறுவர்ல குழந்தைகளாய் எங்களுக்கு ஒரு நாள் விசேட உணவு வழங்கியமைக்காக இல்லை நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தையர் சார்பாகவும் மனமது நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வுணவினை ஏற்பாடு செய்திருந்த அவர் குடும்பத்தினருக்கும் இவ்வுணவினை எமது இல்லத்திற்கு தொடர்ச்சியாக மேற்கொண்டு தந்து கொண்டிருக்கின்ற ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் அமைப்பினருக்கு மனமது நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே என்னோட நான் வந்து உலக சுற்றாடல் தினத்தை வந்து முன்னிட்டு இன்றைக்கி வந்து மரநடுக்கு ஒன்று பண்ணுறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி ஆசிரமத்தில் பண்ணுறாங்க. அதே டைம் நம்மளோட மகேஸ்வரி அம்மா வந்ததுனால அம்மாவோட கையாலையும் வந்துட்டு ஒரு மரத்தை வந்து நட போகிறாங்களாம். அம்மா இதுக்கு முதல்ல வந்து மரம் நட்டுருக்கிறீங்களே? எங்களை வீட்டில் செஞ்சுட்டு எங்கள் அங்கே நிறைய இடம் வச்சுருக்கோம். இங்கே கொண்டு வேப்ப மரம் வச்சுருக்கு நாங்கள். அங்கேயா? கருவேப்பிலை மரம் அங்கே தான். கடவுள் வெங்க மகள் தெரியுமா உங்களுக்கு? மொழி தெரியும், வழி தெரியும், வழி தெரியும். மொழி மொழியா மொழி அவ்வளவுன்றதில்ல. சும்மா ஒரு வணக்கம் மறந்து போயிட்டேன்னு எல்லாத்தையும். இங்க வந்தோடனே எல்லாம் மறந்து போயிட்டேன். கொங்கோங்க எனக்கு வழிதான் தம்பி தெரியும், மொழி மொழி தெரியாது. நான் பேசுறதெல்லாம் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் ஆனால் உண்மையாக வந்து சொன்னால் தெரியும். ஆரம்பத்தில் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். அதுக்கப்புறமா வந்து நான் போய்க்குள்ள எனக்கு உண்மையிலே எனக்கு போய்க்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்களுக்கு சைன் பண்ண எம்ப்ளாயர் கேட்டாங்க, பேரை கேட்டாங்க. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மகேஸ்வரி. அதுக்கு பிறகு நிறைய கேட்டாங்க. ஆனால் கேட்டதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்குது. எனக்கு அதை விட ஒன்று அழுது கொண்டே வந்தேன். அழுது கொண்டு வந்தோடனே எனக்கு ஸ்பான்சர் பண்ண எங்கட அன்றிட மகள் தான்.
அவ கூப்பிட்டா, அவட பேர் மாலா. மாலா, come here. What kind of woman you give it to me? How do I leave my child? கேட்டோடனே எனக்கு அழுக அவ சொன்னா, அவ சீக்கிரமாக பழகிடுவா. ஒரு தரம் ஒரு சொல் கேட்டாலே திரும்ப அவ ரிப்பீட் பண்ணி பழகிடுவா. I don't care anything about this. Okay, 1 month I see that she didn't learn any English word. I straight throw away in the airport. அவ சொல்லுவா, ஃபோன் வந்தோடனே எடுக்க சொல்லுவா, இங்கிலீஷ் தெரியா நிற்பேன் அப்படியே 2 உடனே சொல்லுவா. ஓகே பண்ணுவா. ஓகே, ஹூ இஸ் இங்கிலீஷ் மீன்ஸ் காலிங் இந்த நேம் எல்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க. டெலிஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் தெரியுமா, புக் கொண்டு வச்சுக்கணும் சொல்லுவா. எல்லாத்தையும் தமிழ்ல எழுதிடுவேன். ஹூ இஸ் ஸ்பீக்கிங் ப்ளீஸ் எல்லாம் தமிழ் எழுதிடுவேன். 3 வீக்ஸ்லயே பழகிட்டேன். ஆனா இப்ப ஆர்வம் தம்பி கேட்டோடனே சைனீஸ் பழகிட்டு தான் இங்க வரணும். இனி சைனீஸ் தெரியும், கதைக்க மாட்டேன். வந்து இப்படி இங்கிலீஷ் எல்லாம் பல ஈதியாஞ்சு ஒரு மாதிரி இப்ப எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1993 to 2024. 32 ஓ 32 வருஷம். 32 அங்கால அதுல ஒரு 37 வருஷம். 37 வருஷத்துக்கு நான் இப்போ வந்திருக்கேன் 7 வருஷத்துக்கு பிறகு. அதுக்கு முன்னாடி after 2 years வருவேன். சரி, அப்ப இந்த பிறந்தநாள் கொண்டாடத்தை சொல்லுங்க. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து சொல்லணும்னு சொன்னா தான் சொல்லணும். இல்ல சொல்லுங்க வந்து இது சொல்லி தந்த மாதிரி அப்படி இந்த அதோட கொஞ்சம் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முதல்ல வந்து பிறந்தநாள்லாம் அங்கே கொண்டாடிப்பீங்க, 7 வருஷத்துக்கு முதல்ல வந்தால். இப்போ இன்றைக்கு வந்து உங்களோட பேர பிள்ளைகளோட வந்து எங்களோட எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த மனநிலை உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. 100 இயர்ஸ் வாழ்ந்த மாதிரி இருக்குது எனக்கு. அன்பான சகோதர மாதிரியும் மகன்கள் மாதிரி தான் நீங்கள் எல்லாம் எனக்கு. சாகும் வரை இந்த அம்மாவோட உடம்புல ஒரு துளி உயிர் இருக்கிற வரைக்கும் நன்றி மறக்க மாட்டேன். ஆனந்த இப்போ ஒரு சந்தோஷமாக ஒரு நடுக்கடலில் நின்று பெரிய ஒரு சந்தோஷமான இது எனக்கு இருக்குது. நான் இத்தனை வருஷத்தில் நான் யார் கடலுக்கு நடுவே நின்று ஹாய் உயர்ந்து கத்துற மாதிரி இருக்கணும் போல இருக்கு எனக்கு. இப்போ இத்தனை வருஷத்தில் நான் இப்படி ஒரு பிறந்தநாளை கொண்டாடினதே இல்லை. எனக்கு 4 பிள்ளைகள். கதைகள் அழுக வரும் எனக்கு. 4 பிள்ளைகள் இருந்தும் நான் ஒருத்தருடையும் பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. இப்போ எனக்கு ஹாங்காங்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்மா, இந்தியன்ஸ், பிலிப்பீன், இந்தோனேஷியன், சம் மலேசியன், அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட நிறைய தரம் பர்த்டே பார்ட்டியை கொண்டாடி இருக்கிறேன். சில நேரம் பொஸ்மார் வெளியில் கூட்டிகிட்டு போய் கேக்கெல்லாம் கட் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த வருஷம்தான் நான் என் தம்பிமார்களோடையும் என் பேர பிள்ளைகளோடையும் பேர பிள்ளைகளும் அவங்களோட கணவரோடையும் சந்தோஷமாக இந்த பர்த்டே கொண்டாடினேன். அதுக்கு மிக்க நன்றி எங்களோட தம்பிமார் 2 பேருக்கும் மற்ற தம்பிமார்களுக்கும். ஓகே, உண்மையில் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக அம்மாவோட வந்து இந்த பர்த்டே வந்து கொண்டாடினது. என்று சொன்னால் உண்மையில் வந்துட்டு அம்மாக்களோட பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாடுகளில் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து எல்லோரும் பிரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க எப்போயாச்சும் ஒண்டாக்கான்றது வந்து பெரிய ரேரான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட சார்பில் நாங்கள் எங்களே வந்து நீங்கள் பிள்ளைங்க சொல்லலாம். மகனை பார்த்து எப்படியாவது இப்போ ஒரு 10 இல்லை 2012 பார்த்தேன் மகன் பார்த்தேன். லண்டனுக்கு போயிருந்த இடத்துல பார்த்தேன். ஒரு மகளையும் இப்போ கிட்டத்தில் பார்த்தேன் ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி. மற்ற 2 மகள் என்னோட இருக்கிறாங்க. அவங்களும் எல்லாரும் கல்யாணம் கட்டி எல்லாரும் சந்தோஷமான நிலையில இருக்கிறாங்க. எனக்கு இப்போ இருக்கிற ஆசையெல்லாம் உழைக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி செய்யணுமென்றதான் இப்போ ஒரு மனநிலையில் இருக்கிறார். எல்லாருக்கும் நான் செய்தேன். பிள்ளை பெற்ற பிள்ளையிலேருந்து பேர பிள்ளைகள்லேருந்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்குறதெல்லாம் கொடுத்து இப்போ சந்தோஷமாக இருக்கேன். இப்போ இருக்கிற நிலையில் அனாதைகளுக்கும் ஏழைகள் கட்டாயம் எனக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், படிக்கிற ஸ்கூல் பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு தான் எனக்கு இப்போ இருக்கிற மனநிலை. இப்போதைக்கு
சரி இப்போ சந்தோஷமா இருக்கணும். இது வந்து இப்போ எத்தனாவது பிறந்த நாள்ன்றது நீங்களே சொல்லுங்க. இப்போ எனக்கு 66 முடிஞ்சு இன்னைக்கு 67 தொடங்குது எனக்கு. இப்போ தானே 26 வயது மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவ்வளோ இதாக வந்து பேசுறீங்க. என்ன அம்மா நல்ல மாதிரி வளர்த்தவங்க, நல்ல உடல் சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமாக தான் வாழ்ந்தேன். சைக்கிள் ரேஸ் வேணுமா, எதுக்கு போட்டி, எந்த போட்டி, ஸ்கூல்லேயே ஸ்போர்ட்ஸில் முதலாவது இடம். இப்போ உயரம் பாயுதல்லையோ எது எல்லாத்துலேயும் கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவேன், எல்லாம் விளையாடுவேன். பனை மரம் மாதிரி பனங்காய்வன், தென்னை மரம் மாதிரி தேங்காய் ஆய்வன். வீட்டு கல் இறக்க தெரியுமா? கல்லெல்லாம் இறக்க மாட்டேம்மா. உண்மையாக வருவீங்களா? தின மரம் வருவீங்களா? தேங்காய் எல்லாம் ஆய்வேன். அதே நான் குழந்தை கிடைச்ச போல தான் அப்படி எல்லாம் செய்தேன். 50 வயசுல சைக்கிள் ஓடி பெஸ்ட் பிரைஸ் எடுத்து கொண்டா பாரு. தின மரத்துக்கு மேலே கத்து அவனே ஏற மாட்டான். இது ஃபுல்லா காயம், அதோட வீட்டு மோட்டோவில் போடுறேன்னா என் வீட்டுக்கு நான் தான் ஓலை வீடு, நான் தான் மோட்டோவில் போடுவேன். வீட்டுக்கு ஓலை கட்டுவேன், எல்லாம் செய்வேன். வீடை களிமண்ணாலே சுவர் எழுப்பி நானும் தான் எல்லாம் செய்தேன். அதே மாதிரி எங்கட அம்மாவும் என்னைய மாதிரி தான். எங்கட அம்மாவும் கொஞ்சம் உஷாரான ஆள், கொஞ்சம் எலும்பு மாதிரி தான் ஆள், இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வாங்க நம்மள மாதிரி. அந்த இது எனக்கு இருக்கு. சூப்பர். உண்மையில வந்துட்டு அதே மாதிரி எங்கட மூத்த மகளும் என்னைய மாதிரி தான். அவையும் உடலாலேயோ வேலை செய்யறதுல எல்லாத்துலேயும் கட்டிக்காரு. ஓகே, உண்மையில வந்து சந்தோஷம் அம்மா சந்திச்சதுல வந்து எங்களுக்கு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஹெல்ப்புகளை வந்துட்டு பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு உண்மையில வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்கான உதவி பண்ணுறது வந்துட்டு அவங்களும் வளமையாக கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் இதோட வந்து முடிச்சு கொள்கிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய் சொல்லுங்க. பாய்.